உறைந்திருக்கும் அவரது உலகம். அவரை நான் ஆலமரமாய் கண்டால் அதற்கு மேலே என்னை உயர்த்தி வானத்தை அருகில் காட்டுவார். அவர் போதிப்பதில் பற்றுடையவர். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. நல்லதை பார், நல்லதை கேள், நல்லதை பேசு, நல்லதை உண் என்று கற்பித்த முதல் ஆசான் அவர். அவர் பாதுகாக்க தவறாதவர். எங்களை காக்க மாபெரும் மரங்கள் ஏதுமில்லை. அவரின் இரு கரங்களை பற்றினால் வேறெதும் தேவையில்லை. அவர் அன்பிற்கு அளவில்லை. 1000 வேலைகளை முடித்து இரவில் அசந்து போய் வரும் அவர் பிள்ளைகளுக்கு கால் வலிக்கும் என்று எங்கள் பாதங்களை பற்றி கொள்வார். அவர் பாசத்திற்கு பஞ்சமில்லை. வயது 8 ஆகிறது, இன்னுமா இவர்களை தோளில் சுமக்க வேண்டும் என்பார் அம்மா. 8 ஆனாலும் 80 ஆனாலும் இவர்களை சுமக்கதான் இந்த தோள்கள் என்பார் அப்பா. அவர் தியாகித்த தயங்காதவர். நாங்கள் விருட்சமடைய வேறாக புதைவார். நாங்கள் ஒளிர மெழுகாய் கரைவார். நாங்கள் உயர ஏணியாய் நிற்பார். என் அப்பா என்னை எப்படி வளர்த்தார் தெரியுமா என்று பெருமிதம் கொள்ளும் தந்தையே கேளுங்கள். உங்களின் அப்பாவை விட எங்களின் அப்பா தான் பாசமிக்கவர். தம்மின்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்றார் வள்ளுவர். என்னை விட பிள்ளைகள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று எளிமையாக கூறுவார் அப்பா. அவருக்கு மகள் தந்தைக்கு ஆற்றும் உதவி. இவள் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல் என்று வள்ளுவரின் வார்த்தையே திருத்தும் பொறுப்பு எங்களுடையது. அப்பா, உங்களின் போதனைக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் தியாகத்திற்கும் நன்றி. இங்கு இருக்கும் அனைத்து தந்தைகளுக்கும் நன்றி. வணக்கம்.